This podcast is brought to you by Carvana. Carvana makes car selling fast and easy from start to finish. Enter your license plate or VIN and get a real offer in seconds, down to the penny. If you accept, Carvana will come pick up your car from your driveway. Or you can drop it off at one of our car vending machines. Either way, you get paid instantly. It's fast, transparent, and 100% online. Car selling that saves your time. That's Carvana. Carvana. Pickup fees may apply. ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் அப்படியே இருக்கும். அப்ப ஆனா ஆக்சுவலி நான் வந்து 12 வயசுல இருந்து ஒரு கடை ருஞ்சிட்ல வந்து வேலை செய்யறேன். குடும்ப கஷ்டம்னு சொல்லிட்டு பார்ட் டைமா வேலை செய்யறாங்க. அப்ப அந்த முதலாளி வந்து ரொம்ப உதவி செஞ்சாரு எனக்கு. அவரு காடி குடுக்கறது எல்லாமே அவர் தான் கொடுப்பாரு. அவரு வேன் தான் எனக்கு வந்து கொடுப்பாரு. காசு எதா இருந்தாலும் அவர் தான் கொடுப்பாரு எனக்கு. அப்ப அவரு 2 மாசம் என்கிட்ட சொன்னா, நீ வீட்லயே இருந்தா நல்லா இருக்காது, நீ வந்து கடையில கொஞ்சம் வேலை செய்ய அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு கடையில வேலை செய்யும் போது நானும் கொஞ்சம் உயரமா இருப்பேன். நான் கொஞ்சம் மோட்டோ ஓட்டுவேன். அப்ப வீடு வந்து கேஸ் என்ன தாமான்குள்ளதான்னு சொல்லி கேஸ் போய் போட போவேன். அப்ப ஒரு வீட்டுக்கு கேஸ் போட போறேன் நான். அந்த அவங்க வந்து ஒரு முஸ்லீம் ஆண்டி, அண்ணன் கூட படிக்கிறவங்களோட அம்மா அவங்க. அப்போ அவங்க வீட்டுல கேஸ் நான் கொஞ்சம் நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ கேஸ் போட போறோம். அவங்க என்ன பார்த்தோன்னே என்ன கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நீ அங்க இருந்தானே வர, நீ ஒழுங்கா அவனை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டுறாங்க. நான் பயந்துட்டாங்க. அது அவங்க பயந்த உடனே அவங்க அக்கம் பக்கம் எல்லாம் தெரிஞ்சு போய் வீட்டுல போய் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உங்க மகன் அங்க போனாரு, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ட்டு. ஏன்னா தமிழ்ல நிறைய தமிழவங்க கொஞ்ச நேரத்துல நியூஸ் பாஸ் ஆயிரும். அங்க யாருக்கு சாமி வந்தாலும் முதல்ல என்ன கூப்பிட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க, நீ அவனை விட்டு போன்ட்டு. இந்த டார்ச்சர் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 மாசம் ஆயிடுச்சு இப்படியே. ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு நான் 5 மாசம் மேல ஸ்கூலுக்கு போக முடியாது. போனா இந்த மாதிரி தான் தலை சுத்தம். யாராச்சும் நம்ம கூட்டாளி வந்து என்ன கதை கேட்பாங்க, என்ன ஆச்சுன்ட்டு. நம்ம அதை பத்தி ஏதாவது சொல்ல வந்தோமா நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இப்படியே போச்சு. ஆனா இது ஏன் என்ன நடக்குது, ஏன் எனக்கு அப்படி நடக்குது, அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியல, வீட்டுல உள்ளவங்களுக்கும் தெரியல. ஸோ ஃபைனலா என்ன ஆச்சுன்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு இடம் அங்க சொன்னாங்க, அங்க வந்து ஒரு அப்பன் சாமி பாக்குறாங்க, நீங்க அங்க கூட்டு போங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் டே நாங்க அந்த கோயிலுக்கு நான் போறேன், ஒரு காளியம்மன் கோயிலு. அந்த கோயிலுக்குள்ள என்னால போட முடியல, ஏன்னு தெரியல. என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு 5 பேர் 6 பேர் இழுக்கிறாங்க. என்ன நான் ரொம்ப ஒல்லியா இருப்பேன், இழுக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் இழுக்கவே முடியல என்னால அவங்களால ரொம்ப. அப்ப அவங்க உள்ள போயிட்டு அவங்க சாமி பாக்குறவங்க வந்து உள்ள சாமி பாத்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கனி கொடுத்தாங்க, இதை குடிச்சு கூட்டுவாங்கன்ட்டு. சோ அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே போறோம். அப்ப அவங்க பார்த்தோன்னே சொன்னாங்க, இல்ல இது வந்து ஒரு சேட்டை அவங்க பையனுக்கு, இது வந்து ஒரு லேடி தான் வந்து அவங்க உடம்புல இருக்காங்க. அவங்க பேரு கூட தேவி. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு விபூதி மாதிரி வந்து நாக்குல வச்சாங்க. வச்ச உடனே அந்த ஒரு ரிலீஸ் எனக்கு தெரியுது, யாரோ நம்மள கட்டி வச்சாங்க, திடீர்னு நம்ம ரிலீஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட தான் வாய் திறந்து பேசுறோம், எல்லாமே சொல்றோம். அப்பதான் வந்து ரியலைஸ் பண்ணும்போது நான் வந்து ஒரு மழை சீசனு, இந்த மாதிரி கேஸ் போடுறதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துக்கு போனேன். குடுக்க போகும்போது மழை கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து ஃபுல்லா சேரா தானே இருக்கும். சோ நான் மோட்டோ ஓட்டிட்டு போட்டு ஒரு பெரிய குழியில விழுந்துட்டேன் தண்ணியில. அது ஃபுல்லா தண்ணி நிறைஞ்சிருந்துச்சு, கழுத்து வரைக்கும் மூழ்கிட்டேன் அதுல. அங்க ஒழுங்கா தூக்கி மேனேஜ் பண்ணி மோட்டோ எடுத்தாச்சு, எண்ணெய் எடுத்தாச்சு. ஸோ எடுத்துட்டு அவன் மோட்டோ ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ நான் மோட்டோ ஜாமா கொடுத்துட்டு தள்ளிட்டே வந்துட்டு முதலாட்டு சொன்னேன், அவர் பார்த்து போ அப்படின்னு சொன்னாரு. அதே ஒரு 2 மாசம் செஞ்சு திருப்பியும் நான் அந்த ஜாமா எடுக்கும்போது திருப்பியும் அதே குழியில போய் விழுந்தேன் திருப்பியும். அது எனக்கு நல்லா தெரியும், அம்மா குழி இருக்கு, நம்ம இப்படி வெட்டிக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போனா திருப்பி அதே குழியில தான் போய் விழுந்தேன். இப்படி விழுந்தீங்கன்னு தெரியல. ஆனா அந்த தடவை தூக்கும் போது ஆள் இல்ல, நான் ஒட்டிதான் இருந்தேன் வேற. தண்ணி அதுவும் தண்ணி ஃபுல்லா, ஆனா தண்ணி கம்மி. அவரோட ஜாமான் எல்லாம் போச்சு அதுல. முதலாளியே நீ ஏசிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க, இது அவங்க இது வந்து அந்த உடம்புல இருக்காங்களா, அந்த அவங்க சொல்ற கதை. அது வந்து அவங்க வந்து புதைச்ச இடமா அது. அவங்க என்ன குழி கிட்ட, ஆமா அவங்க என்ன கதை சொன்னாங்கன்னா, அவங்க அந்த காலத்துல இருக்கும் போது அவங்க ஒரு லேடிய அவங்க வந்து ஒரு ஆள் ரேப் பண்ணி அங்க வந்து வச்சுட்டாங்க. நான் ரொம்ப நாளா அங்கதான் ஆவியா இருக்கேன். நான் போயிட்டு கரெக்டா அந்த இதுல விழும் போது அவங்க வந்து என்ன வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னு. எனக்கு வந்து பசிக்குது, எனக்கு வந்து சாப்பாடு வேணும், என் உடம்புல வந்து எனக்கு துணி இல்ல, எனக்கு துணி வேணும் அப்படின்னு. ஆனா நீங்க அந்த குழியில விழுந்தது எப்ப சார்? அது வந்து 12 வயசா இருக்கும்போதா? அதே 14 அந்த வருஷத்துல. அது நடந்த ஒரு 3-4 மாசம் தான் எனக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆனது. ஆனா அந்த 3 நாள் அது குளிக்க விழுந்து அதே வருஷம் தான். பட் அது 3 நாள் மாசம் ஆச்சு, மறந்தாச்சு. அவங்க இந்த இடத்துல போயிட்டு அவங்க அந்த கதையை சொல்லும் போது எனக்கு ஆமா அந்த குழியில நான் விழுந்தேன், ஒரு 2 தடவை விழுந்தேன் அந்த குழியில அப்படின்னு. அவங்க அந்த சாமி கிட்ட அந்த கதை கேட்க அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து என்ன ரேப் பண்ணிட்டாங்க, எனக்கு அங்கதான் பொச்சிருக்காங்க, சோ நான் அங்கதான் இருக்கேன், வந்து நான் வந்து குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து சாப்பாடு வேணும், எனக்கு வந்து துணி வேணும் அப்படின்ட்டு. சாப்பாடு என்ன வேணும் கேட்டா அவங்க சொல்றாங்க, எனக்கு ரத்தம் தான் வேணும்
அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நம்ம கோழி தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 14 வயசு நான் சைவமா சாப்பிடும், அசைவம் ரொம்ப அப்பெல்லாம் சாப்பிட மாட்டேன். அவங்க ஒரு சாங்கியம் செய்யறாங்க. அந்த சாங்கியம் செஞ்சுட்டு ஒரு கோழியை வந்து அவங்க வெட்டிட்டு வாயில வச்சுட்டாங்க. நான் குடிக்கிறானா அது எனக்கு தெரியல. நம்ம 14 வயசு ஆனா அந்த அது விருப்பப்பட்டு குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஆமா, அது நம்ம போய் சொல்ல நடந்துச்சு. அதுதான் அது 2 தடவை செஞ்சாங்க. அது அவங்க அது மாதிரி செஞ்சுட்டு அப்போ ஒரு கருப்பு புடவை ஒண்ணு கொடுத்தாங்க. அதை இறுக்கி பிடிச்சிட்டு அதோட வந்து அப்படியே மைக் போட்டு விழுந்துட்டேன். மைக் போட்டு விழுந்த உடனே அந்த வாந்தி வந்துச்சு எனக்கு. என்னமோ வாயில என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே வாந்தி ஆனா ஃபுல்லா வாந்தி எடுத்துட்டு அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் சாங்கியம் எல்லாம் பண்ணிட்டு குளிப்பாட்டிட்டு விட்டாங்க. சோ அது ஒரு தான் கடைசி எனக்கு. அதுக்கப்புறம் வந்து வரல. அப்ப என்கிட்ட அவங்க அந்த சாமி பார்க்கணும் என்கிட்ட அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து எப்பயுமே இந்த விஷயத்த வந்து என்னைக்கு நினைச்சு பார்க்க கூடாது, யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, யார்கிட்டயும் பேசக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த பையன் அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சுங்க, சாமி கும்பிட ஆரம்பிச்சுங்க. அவங்க என்கிட்ட சொன்னது வந்து முருகருக்கு வந்து சந்த சஷ்டி கவசம் படிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரெகுலரா செவ்வாய்க்கிழமை அந்த சந்த சஷ்டி கவசம் வந்து எப்பயுமே படிச்சுக்கிட்டு இருந்தேன். இதோட எனக்கு இல்ல இப்ப நான் பிரேயர் பண்ணி சாமி கும்பிட்டு இருக்கேன். ஆனா இப்ப எனக்கு எந்த ஒரு பேய் பயம், அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு இதெல்லாம் நம்ம பார்க்கல. ஃபீல் பண்ணதுதான் கூட வளர்ந்துருக்கீங்க. ஃபீல் பண்ணதுதான். ஆனா பேயை விட சாமி பாக்குறவங்க அடி வாங்குறது ஜாஸ்தி.